வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்காத நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வத நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வத நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உபாகமும் 8வது அதிகாரம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்தொருளின சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தரே எனக்கு தந்தார் என்று சொல்லி கர்த்தரை மாத்திரமே மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் என் சம்பாத்தியத்தினால் என் கைபலத்தினால் எனக்கு உருவானது என்று சொல்லி நாம் கர்த்தரை துக்கப்படுத்தாதபடிக்கு தாவீது இப்படியாய் இத்தனை பெரிய பரிவாரங்கள் எங்கிருந்து வந்தது? இதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய கரத்திலிருந்து அல்லவோ வந்தது என்று சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு கொடுத்த சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் சகல ஐஸ்வர்யத்தையும் நினைத்து வானத்தையும் பூமியையும் வாயின் வார்த்தைகளினாலே உருவாக்கின வல்லமுள்ள தேவனுடைய கரத்திலிருந்து மாத்திரமே இவைகள் அனைத்தும் எனக்கு வந்தது, கர்த்தர் ஒருவரே இதை எனக்கு தந்தருளினார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அதை நினைவில் வைத்து கர்த்தரையே நாம் மகிமைப்படுத்தினோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மூலம் அவர் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.